இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தெழுதுதல் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். தமிழில் வந்து யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் சாப்டராக வந்து பிரித்தெழுதுகவும் சேர்த்தெழுதுக ரெண்டாவதாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா பெருசாக கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. பிரித்தெழுதுக நீங்கள் பிரிச்சிருப்பீங்கள்ல, அந்த கேள்வியை கேட்டால் திரும்பி வந்து பிரிக்காத வார்த்தையை உங்களால் எழுத முடியணும். அதுதான் சேர்த்தெழுதுக. அதுக்குன்னு தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சில விதிமுறையை பயன்படுத்தணும். வல்லினம் மிகும் இடம், மிகா இடம், அது எல்லாத்தையும் இந்த இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இப்பே வராது. நீங்கள் சேர்த்து எழுதும்போது இப்போ வர்றதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக போயிடும். இத்தே வராது. நீங்கள் சேர்த்து எழுதும்போது இத்தை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக போயிடும். அப்போது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக படிக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி படிக்கணும். புரியுதா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஊன் பொதிய விழா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க. அது வந்து மேபி போன குரூப் 2ல் அப்படி கேட்டாங்களா, இந்த குரூப் 4ல் எப்படி கேட்கலாம், ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா இதனை சேர்த்து எழுதுகன்னு கேட்கலாம். அதே வார்த்தையை கொஷினாக இருந்தது ஆன்சராக மாற்றி கேட்கலாம். புரியுதா? அப்போது ரெண்டு பக்கம் இருக்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். எப்படி பிரித்தெழுதுக அப்படின்ற டாபிக் பார்க்கும்போது ரெண்டு வார்த்தை பிரித்தா மீனிங் இருக்கணுமோ, அதே மாதிரி சேர்த்து எழுதும்போது இப்போ தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, சேர்த்து எழுதுறதுன்னா அப்படியே தமிழ் சேர்த்து எழுதிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக. எப்படின்னா நான் கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள். இப்போ ஒரு கொஷின் வந்து இப்படி கேட்குறாங்க, தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் எங்கள் இப்படி இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர்னு நினச்சி போட்டுருவாங்க. புரியுதா? இப்படி போடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல என்ன வரணும், இல்லும் ஏவும் ஒன்றா சேர்ந்து லேவாக மாறிடும். அப்போது தமிழ் எங்கள் அப்படிங்கிறது தமிழ் லெங்கல்னு மாறிடும். லே தமிழுடைய சிறப்பு லகரம் வந்து லேவாக மாறிடும் நமக்கு. புரியுதா? தமிழ் லெங்கல். ஸோ இந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த மாதிரி எழுதுறதுக்கு நமக்கு வந்து தெரியணும். இதுதான் சேர்த்து எழுதுக, வேறு ஒன்றுமே கிடையாது. சின்ன சின்ன விதிமுறையை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அது நான் கொடுக்குற எக்ஸாம்பிளை வச்சே நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை தினம். இந்த வார்த்தையை பிரித்து சொல்லுங்கள். சரி, நான் சேர்த்து சொல்லிட்டேன்னா ஆக்சுவலி தினம் கூட்டல் தினம். நான் நேற்று மைண்ட் செட்லேயே இருக்கேன். இன்னும் தினம் கூட்டல் தினம்னு கேள்வி கேட்டிருந்தா நீங்கள் அதை எப்படி போட்டிருக்கணும், தினம் கூட்டல் தினம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த இந்து போட தெரியணும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளாக நான் கொடுத்தேன். ஓகேவா? அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வார்த்தை பாருங்க, செத்து கூட்டல் ஒளியும். இது எப்படி சேர்த்து எழுதலாம்? ஓகே, அதுக்கு அடுத்த வார்த்தை எல்லாருமே டைப் பண்ணுங்க, கல் கூட்டல் குடம். இந்த வார்த்தை எப்படி எழுதலாம்? கற்குடம். புரியுதா? இந்த கரெக்டாக இந்த வார்த்தையை வந்து நீங்கள் உருவாக்கணும். கல் குடம்னே போட்டுறக்கூடாது. கற்குடம். இல்லு வந்து அந்த லகரம் ரகரமாக தெரிந்தது அப்படிங்கிறத சும்மா தெரிஞ்சுக்கணும். நம்ம மேலாப்பில் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சில கூட்டல் சில. சொல்லுங்க பாப்பா, சேர்த்து எழுதி. சில கூட்டல் சில. சிற்சில. சிலன்னு சொல்லிடக்கூடாது. அது என்னவாயிரும், அடுக்கு தொடராக மாறிடும். சிற்சில அப்படின்னு வரணும். அடுத்த வார்த்தை போடுறேன். இந்த வார்த்தையை பாருங்க, தாள் கூட்டல் உந்தி கூட்டல் எழுந்து. தாள் கூட்டல் உந்தி கூட்டல் எழுந்து. தாள் கூட்டல் உந்தி கூட்டல் எழுந்து. தாள் உந்தி எழுந்து. அந்த லூலாம் மாறக்கூடாது.
தாள் கூட்டல் உந்தி கூட்டல் எழுந்துன்னு நம்ம என்ன இல்லு போட்டோமோ அதே லூ தான் இந்த பக்கம் வரணும். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து அடுத்த வார்த்தை பாருங்க. 3 கூட்டல் நூல். சூப்பர். 3 கூட்டல் நூல்னா முன்னூல். பந்தனா கரெக்டானு பாருங்க. அப்படி வார்த்தை இருக்கா? அப்படி வார்த்தை வராது. இந்து அப்படிங்கிற வார்த்தை வரணும். அந்த நூக்கு இந்த நகரமும் நகரமும் ஒன்றா சேருமா? சேராது. கசதப மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஒற்றுக்குடையே சேர்ந்து வரும். மற்ற எதுவுமே அப்படி சேர்ந்து வராது. கசதப மட்டும்தான் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்மை கூட்டல் துளி. நுண்மை கூட்டல் துளி. எக்ஸாக்ட்லி. சூப்பர் மோகனப்பிரியா. நேற்று இது படிச்சிருக்கீங்க நல்லா. நேற்று கேட்ட கேள்வியை வந்து படிச்சிருக்கீங்க. நுண்டுளி. நேற்று ஆக்சுவலி இதே கேள்வியை நம்ம கேட்டோம். அடுத்தது பல கூட்டல் பனி. பல கூட்டல் பனி. பல கூட்டல் பனி. பல்பனி. சூப்பர், ஞாபகம் வச்சுருக்கீங்க. அடுத்தது முள் கூட்டல் நன்று. முள் கூட்டல் நன்று. முள் கூட்டல் நன்று. முன்னன்று. மோகனப்பிரியா கரெக்ட். முள் கூட்டல் நேற்று பார்த்தோம்ல அதே கேள்வி அப்படியே ஆப்போசிட்டாக கேட்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது மண் கூட்டல் தீது. மண் கூட்டல் தீது. மண் கூட்டல் தீது. மக்தீது. ஆக்சுவலி நேற்று கொடுத்த நான் இந்த வார்த்தைன்னு தெரியல, ஆனால் நேற்று கொடுத்ததில் தான் இருக்குது. மண்டீது. மண் கூட்டல் தீது மண்டீது. அடுத்தது கல் கூட்டல் நன்று. கல் கூட்டல் நன்று. கண்ணன்று. அடுத்த வார்த்தை காடு கூட்டல் ஆறு. காடு கூட்டல் ஆறு. காட்டாறு. அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலப்பதிகாரம். மலை கூட்டல் எலாம். இந்த வார்த்தை பாருங்க.
மலை எல்லாம், மலை எல்லாம்னு போட்டுறக்கூடாது, அப்படியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மலை எல்லாம். ஏன்னா அங்கே எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுமே தவிர புதுசாக ஒரு வார்த்தையை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா திருவளர், திருவளர் கூட்டல் செல்வன். திருவளர் கூட்டல் செல்வன் சேர்த்து சொல்லுங்க பார்ப்போம். திருவளர் கூட்டல் செல்வன் என்ன ஒரு சேர்த்து எழுதுனா? நினச்சேன் எல்லாருமே இப்படி தான் போடுவீங்கன்னு. கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கிறது திருவளர் கூட்டல் செல்வன். முன்னாடி இருக்கிறது திருவளருங்கிறது என்னது? திருவளர் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு பெயர் சொல், அது கூட ஒற்று போட்டிருக்கீங்க, அது கரெக்டா? திருவளர் செல்வன், அதுக்காக தான் அந்த பேரை நான் அப்படி கொடுத்தேன். திருவளர் கூட்டல் செல்வன் அப்படின்னா திருவளர் செல்வன், அவ்வளோதான். அப்படியே சேர்த்து எழுதணும், நடுவில் இச்சி போட்டு எழுதுனா அது தப்பு. ஓகே, அடுத்தது முத்து கூட்டல் பவளம். முத்து கூட்டல் பவளம் சேர்த்து எழுதுனா முத்து பவளம். சூப்பர். அடுத்தது அடுத்த வார்த்தை காணா கூட்டல் கண்கள் சேர்த்து எழுதுங்க. காணா கூட்டல் கண்கள். காணா கண்கள், இங்கே இக்கு வரணும். ஏன்? இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் இக்கு வரணும். எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையுமே நம்ம யோசிக்கணும். காணா, காணாத அப்படிங்கிற இடத்துல தாவு போயிட்டு அந்த இடத்துல என்னது காணா அப்படின்னு இருக்கா, ஆகாரம் வந்திருக்கு அப்படின்னா அது என்னது? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தாங்கிறது கெட்டு போய் காணா கண்கள் அப்படின்னு வந்துச்சு. அப்போ காணா அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம், அந்த இடத்துல வல்லினம் மிகும். வல்லினம் மிகும் மிகாயிடம்னு ஒரு டாபிக் இருக்கா 9th புக்கில், அதை தரவாக படித்தாதான் இப்படி யோசிக்க முடியும். எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்கணும், சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகளை, அப்போ தான் கரெக்டாக போட முடியும். சரி, ஓகே. அடுத்தது இப்போ பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆவீங்க எல்லாருமே. பாருங்க, கொக்கு கூட்டல் கால். இப்போ இங்கே சேர்த்து எழுதும்போது நீங்கள் வந்து ஒற்று போடுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். கொக்கு கால் இக்கு போடலாமா? வராதா? ஏன் வரும்? வரும். ஏன் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இக்கு வரும் கண்டிப்பா. ஏன் வரும்? ஏன்னா கொக்குங்கிறது பெயர் சொல்லா இருந்தாலும் கூட 4ஆம் வேற்றுமை விரியில் வரும். கொக்கு 4ஆம் வேற்றுமை அது. ஓகே, சரி. அப்போ கூட கொக்கு அப்படிங்கிறது என்னது? கூ. வன்தொடர் குற்றியல் உகரத்தின் பின் வல்லினம் மிகும். படிச்சிருக்கீங்களா? வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்தொடர் குற்றியல் உகரம் நிலைமொழியாக இருந்துச்சு அப்படின்னா
அப்போது என்னது கூங்கிறது என்னது காவரிசையில் வருது. கசட தபர அதாவது குசுடு துபுருன்னு சொல்லுவோமா. அப்போ கூங்கிறது வன்தொடர் குற்றியல் உகரம். அப்போ அந்த இடத்துல மிகும். அப்போ இந்த வார்த்தையும் நாம் வந்து சில இடங்களில் பார்க்கணும். புரியுதா? இது எல்லா விஷயமும் நம்ம வந்து ஒரு இடத்துல யோசிச்சாதான் தமிழ் வார்த்தையை வந்து கரெக்டாக நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ணி போட முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சேர்த்து எழுதுகளை இவ்வளோ டஃப்பாக இருக்காது. இது நம்ம வந்து எங்கே பார்க்க போகிற விஷயம் அப்படின்னா அந்த ஒற்றுப்பிழை அப்படிங்கிறது சந்திப்பிழை நீக்கி எழுது அந்த டாப்பிக்கில் தான் இதை பார்க்கணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல அதை நான் கொண்டு வந்து சொல்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து குடி கூட்டல் தண்ணீர். இது சேர்த்து எழுதுங்க. குடி கூட்டல் தண்ணீர். குடி கூட்டல் தண்ணீர். ஆன்சர் என்ன சொல்லுங்க? குடி கூட்டல் தண்ணீர். குடி தண்ணீர். இதில் இத்து வராது. இதில் இத்து வராது. குடி தண்ணீருங்கிறது ஒரு வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் வராது. ஓகேவா? பிரித்தெழுதுக அப்படிங்கிற டாபிக் வந்து இவ்வளோதான். இப்போ பிரித்தெழுதுக ரிலேட்டடாக புணர்ச்சி விதியை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படிங்கிற வார்த்தைக்கு சில விஷயம் வந்து முக்கியம். அது வந்து புணர்ச்சி விதிகளில் சொல்லப்பட்டிருக்கும். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது புணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பேசிக்காக எத்தனை வகை அப்படின்னு கேட்பாங்க. அப்போது 2 வகை. வகை எத்தனை புணர்ச்சினா 2 வகை தான். அதில் ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. புரியுதுங்களா? இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புணர்ச்சினா 2 வகைன்னு நமக்கு தெரியும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அதுவே விகார புணர்ச்சி எத்தனை வகை அப்படின்னு கேட்பாங்க. விகார புணர்ச்சி எத்தனைனா 3 வகை. புரியுதா? புணர்ச்சினா 2 வகை. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சினா 3 வகை. புரியுதா? அது என்ன 3 அப்படின்னா, ஒன்று தோன்றல், இன்னொன்று திரிதல், இன்னொன்று கெடுதல். இதுதான் 3 வகையான விகார புணர்ச்சி. புணர்ச்சி 3 வகைன்னு போட்டுறாதீங்க, தப்பு. புரியுதா? விகார புணர்ச்சி தான் 3 வகையாக பிரிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அடுத்தது இப்போ வந்து புணர்ச்சி முடிச்சிட்டோமா? இப்போது அதுக்கு புணர்ச்சினா என்ன? இப்போது ஒரு 2 வார்த்தை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கலை கூட்டல் அழகு இங்கே கொடுத்துருக்காங்க. கலை கூட்டல் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம்ல, ப்ளஸ் போட்டிருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது நிலைமொழி. ஓகேங்களா? இதை நிலைமொழின்னு சொல்லுவோம். 2வதாக இருக்கிற வார்த்தையை வருமொழின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தை நிலைமொழி, 2வதாக இருக்கிற வார்த்தை வருமொழி. ஏன்னா இது இங்கே தான் இருக்கும், இது எங்கேயும் போகாது. ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தை நிலையாக இருக்கிறனால நிலைமொழி. வருமொழி இந்த வார்த்தை கூட பின்னாடி ஒரு வார்த்தை வந்து சேர்றதுனால தான் அதை வருமொழின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது, அது வந்து சேர்றதுனால. அப்போது இந்த 2 வார்த்தையும் ஒன்றா சேரும்போது இதுக்கு இடையில் ஒரு எழுத்து வந்து உருவாகலாம். இல்லை அப்படின்னா இது 2 கடைசியில் இருக்கிற எழுத்து வந்து சேஞ்ச் ஆகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதுக்கு பேர் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? புணர்ச்சி என்பது 2 சொற்களுக்கு இடையில் நிகழக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. 2க்கும் மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி அப்படிங்கிறது வச்சு நம்மளால் பிரிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? இப்போது புணர்ச்சியில் நிலைமொழியோட நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தை நிலைமொழி. அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்தை பொறுத்து, கடைசியாக இருக்கிற ஒரு எழுத்தை பொறுத்து உயிர், ஈறு, மெய்யீருன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஈருன்னா என்னதுன்னா கடைசியாக இருக்கிறது. நிலைமொழியோட ஈர் அப்படின்னா என்னது? இதுதான் லைங்கிறது. இப்போ லைங்கிறத நம்ம வந்து இது வந்து ஒரு நார்மலாக இது என்னது அப்படின்னா உயிர்மை எழுத்து. அப்போ இதை வந்து தனியாக பிரித்தோன்னா லைங்கிறது இல்லு கூட்டல் ஐன்னு வருமா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். லைங்கிறத நம்ம 2ஆக பிரித்தோம் அப்படின்னா இல்லு கூட்டல் ஐ அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போது நிலைமொழியோட ஈர் அப்படின்னா ஐ தான், லை கிடையாது. அப்போ ஐங்கிறது ஒரு உயிர் எழுத்து. புரியுதுங்களா? அப்போ இது என்ன ஈருனா
உயிரீறு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதுவே மண் அப்படிங்கிறது மண் கூட்டல் குடம், இதில் நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னது? டேரெக்டாக இன்னுன்னு வந்துருச்சு. அப்போ இது ஒரு மெய்யெழுத்து. அப்போது நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது மெய்யீறு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா எல்லாருக்கும்? இப்படி தான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உயிரீறு மெய்யீறு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இதுதான். அந்த ஈருங்கிற வார்த்தை எங்கே வரும்? நிலைமொழியில் இருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது. வருமொழியில் இருக்கிற வார்த்தையை பார்த்தா, இப்போ வருமொழி என்னது? அழகு. அதில் ஃபஸ்ட் லேட்டர் என்னது? ஆ. அது ஒரு உயிர் எழுத்து. அப்போது உயிர் வந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட் லேட்டரா அது உயிர் முதல். இதுவே மெய்யெழுத்து முதல்ல வருது. இப்போ மரம், வாழை கூட்டல் மரம் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இப்போ வருமொழியில் மா இருக்குது. இம்மு கூட்டல் ஆ தான் மா. கரெக்டாக? அப்போ வருமொழியில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இம்முன்னு இருக்குது. அப்போ அது மெய்யெழுத்து. அப்போ இது மெய் முதல் அப்படின்னு சொல்லணும். இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதா? இப்போ இங்கே கொடுத்துருக்கிற கான்செப்ட் அதுதான். அதை வச்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? கலை கூட்டல் அழகு. இதில் வந்து என்ன ஈர் இருக்குது அப்படின்னா ஐ, இல் கூட்டல் ஐ அப்படிங்கிறது இருக்குது. அதை வச்சு இது வந்து உயிர் ஈரு. ஐங்கிறது உயிர் எழுத்துங்கிறதுனால உயிர் ஈரு. மண் இன்னுங்கிறது மெய்யெழுத்துங்கிறதுனால மெய் ஈரு. இங்கே வந்து உயிர் முதல் பார்க்குறாங்க. அப்போ உயிர் முதல், இங்கே மெய் முதல். இதை நம்ம இவ்வளோ நேரம் பேசினது இதே எக்ஸாம்பிளை வச்சு தான் நானும் சொல்லி கொடுத்தேன். அவங்க அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போது அடுத்தது போயிடலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கும் நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாம். கலை கூட்டல் அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கலை கூட்டல் அழகுங்கிறத வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உயிர் ஈரு அப்படின்னு இருக்கா? இப்போது கலை கூட்டல் அழகுங்கிறது நமக்கு என்னது? இல்லு கூட்டல் ஐ அப்படின்னு ஆயிரும். ஐ அப்போ வந்து உயிர் ஈராக இருக்குது. அதே மாதிரி வரக்கூடியதில் வந்து ஆங்கிறது இருக்குது. இப்போ என்னவா இருக்குது? இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உயிருக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஆள் கூட்டல் இலை அப்படின்னா என்ன எடுத்திருக்காங்க? இந்த இல்லுங்கிறது மெய். அப்போ இது முன்னாடி இருக்கிற வார்த்தை. முன்னாடி இருக்கிற வார்த்தையோட இறுதி எழுத்தை என்ன இருக்கோ அதை வச்சு முன்னுன்னு சொல்லிடணும். புரியுதா? இப்போ இங்கே என்ன இருக்குது? இதோட ஐ, கலை கூட்டல் அழகு இல் ப்ளஸ் ஐ அப்படின்னு போட்டோம்னா ஐங்கிறது தான் வந்து நமக்கு முன்னாடி இருக்குது. அப்போது ஐங்கிறது ஒரு உயிர் எழுத்து. அப்போ உயிர் முன் ஆ என்னது? ஆங்கிறதும் உயிர் எழுத்து. உயிர் முன் உயிர். அப்போ இதோட ஆன்சர் என்னது? உயிர் முன் உயிர். கீழே இருக்கிற கான்செப்ட் படி பார்த்தோம்னா ரெண்டு வார்த்தையை கொடுத்தாலே இப்படி தான் நம்ம பிரிக்கணும். அடுத்து மண் கூட்டல் குடம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு வரும், கூங்கிறது. அப்போ இது என்னது? மெய்முன் மெய் முதல். அதே கான்செப்டில் இது எல்லாமே சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது நம்ம போகலாம். அடுத்தது என்னது? இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தது. இயல்பு புணர்ச்சினா என்னென்னா, ஒரு ரெண்டு வார்த்தை ஜாயின் ஆகும், ஆனால் நடுவில் எந்த ஒரு விஷயமும் புதுசாக உருவாகாது. புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு வாழை கூட்டல் மரம், இந்த ரெண்டு வார்த்தையை வந்து ஆட் பண்ணால் நமக்கு வாழை மரம்னு வருது. இருக்கிற வார்த்தையை அப்படியே சேர்த்திருக்கோமே தவிர நடுவில் இம்மு இப்பு இத்துன்னு எதையுமே நம்ம ஆட் பண்ணல. இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு இப்போ இயல்பாக புணருது. அதனால் இதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? செடி கூட்டல் கொடி, செடி கொடி. மண் கூட்டல் மலை, மண்மலை. ஸோ இதுக்கு பேர் தான் இயல்பு புணர்ச்சி. எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா இயல்பு புணர்ச்சி. இப்போ இதில் மாற்றங்கள் நிகழ்து அப்படின்னா அதுக்கு பேர் விகார புணர்ச்சி. அதை மூணாக பிரிக்கிறாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பால் கூட்டல் ஆடை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது என்ன புணர்ச்சி? இயல்பா விகாரமா? யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். இது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா விகார புணர்ச்சின்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல இல்லு கூட்டல் ஆங்கிறது என்னவா மாறுதுன்னா லாவா மாறிடுது. புரியுதுங்களா? இல்லு கூட்டல் ஆங்கிறது லாவா மாறுது. இங்கே இருக்கிற வார்த்தை அப்படியே தான் வருது, பாலாடை அப்படின்னு வருது. இந்த இடத்துல பாலாடை அப்படின்னு இங்கே இருக்கிற வார்த்தை அப்படியே வருது. அதாவது சின்ன டிரான்ஸ்ஃபார்ம் தான் நடக்குது. அதனால இதை நம்ம வந்து விகார புணர்ச்சின்னு சொல்லிட முடியாது. விகார புணர்ச்சின்னா புதுசாகவே ஒரு எழுத்து உள்ளே வரணும். புரியுதா? மாறக்கூடாது. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் நுழைவு கூட்டல் தேர்வு. இந்த வார்த்தையில் சேர்த்து எழுதும்போது நடுவில் இத்துன்னு ஒரு எழுத்து வரும். அப்போ இதுக்கு பேர் தான் தோன்றல். இத்துன்னு புதுசாகவே ஒரு எழுத்து உருவாயிருச்சா, அதனால் அதுக்கு வந்து தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பல் கூட்டல் பசை. இதை சேர்த்துங்க. இல்லுங்கிறது இர்ராவே மாறிடுச்சு, சம்மந்தமே இல்லை. புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னது என்னது? இல்லு கூட்டல் ஆங்கிறது லாவா மாறுச்சு. கரெக்டாக? ஆனால் இங்கே என்னவா இருக்குது? இது 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 வந்து நமக்கு இயல்பு புணர்ச்சி தான். பட் ஆனால் பல் கூட்டல் பசைங்கிறது இல்லுங்கிறது இர்ரா மாறுது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்படி வந்தால் தான் அதுக்கு பேர் திரிதல்னு அர்த்தம். புரியுதா?
அடுத்தது புறம் கூட்டல் 400 புற 400. இம்முங்கிறது கெட்டு போச்சு, இம்மே வரல சேர்த்து எழுதும்போது, அப்போ அதுக்கு பேர் கெடுதல் விகாரம். இவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கு அடுத்து உயிர் ஈற்று புணர்ச்சி. இப்போ நல்லா பாருங்கள், ஈற்று புணர்ச்சி, உயிர் ஈற்று புணர்ச்சி, அதாவது ஒரு வார்த்தையோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும், அதுதான் உயிரீற்று புணர்ச்சி. புரியுதா? அப்போது உயிரெழுத்தை வச்சு தான், இந்த உயிரெழுத்தில் இருக்கிற 12 எழுத்துக்களை வச்சு தான் இந்த உயிரீற்று புணர்ச்சினா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிள், உயிரீற்று புணர்ச்சியில் உடம்படுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. அது என்னென்னா யகரமோ வகரமோ வர்றது தான் வந்து உடம்படுமை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? யகரமோ வகரமோ வர்றதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடம்படுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிலாம் வருதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இது எதுக்காக இது கொண்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்போ ஒரு வார்த்தை, இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, இங்கேயும் வந்து உயிரெழுத்துலேயே முடியுது, இங்கேயும் வந்து உயிரெழுத்துலேயே ஆரம்பிக்குது. அப்போ ரெண்டும் சேரும்போது நமக்கு வந்து அந்த வார்த்தையை படிக்கும்போது ஒரு உச்சரிப்பில் கரெக்டான வார்த்தையாக சொல்ல முடியாது. அது கரெக்டான வார்த்தையாக ஒன்றா சேர்த்து சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் வந்து ஒரு மெய்யெழுத்தை ஆட் பண்ணுறாங்க. புரியுதா? அதுதான் உடம்படுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு நிலைமொழியாக இருக்குல்ல, அதாவது நிலையாக இருக்கிற வார்த்தையில் இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்து ஈ ஆகவோ இஐ இந்த 3ல் ஏதாவது ஒரு எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல யகரம் வந்து உடம்படுமையாக வரும். எய் அப்படிங்கிற ஒரு எழுத்தை யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், மணி கூட்டல் அழகு. இப்போ மணிங்கிறதுல என்னென்னு ஓசை முடியுது, இன்னு கூட்டல் ஈ தான் வந்து நீ அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டு தானே? அப்போது இதோடைய இறுதி எழுத்து என்னது? நீ. ஈ அப்படிங்கிறது இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பார்க்கும்போது ஈங்கிறது ஒரு உயிர் எழுத்து. கரெக்டாக? அடுத்து வர்ற வார்த்தையில் இருக்கிறது என்னது? வருமொழியில் இருக்கிற முதல் எழுத்தும் என்னது? உயிர் எழுத்து தான். அப்போ மணி அழகு அப்படியே சேர்த்து எழுத முடியாது நம்மளால், அதுக்கு வந்து மீனிங் கிடையாது. அப்போது அந்த ஈக்கு அந்த ஈயும் ஆவும் சேரும்போது அந்த இடத்துல எய் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வர்றதுனால தான் அது மணி அழகு அப்படின்னு மாறுது. இது என்ன கண்டிஷன்? அப்போது அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து ஈயால் முடியணும். அப்படி முடிஞ்சாலே அந்த இடத்துல கண்டிப்பாக யகரம் தான் உடம்படுமையாக வரும்னு சொல்கிறாங்க. புரியுதா? ரெண்டாவது வார்த்தையும் பாருங்கள், தீ கூட்டல் எரி. தீ அப்படின்னா ஈங்கிறது வருது, முன்னது வந்து என்ன வந்துச்சு? குறிலி, இப்போ வந்து நெடிலி வருது. அப்போது ஈ அப்படின்னு வந்தாலும் அதுக்கு வந்து யகரம் தான் வரும். அதுக்கு அடுத்து ஐ, இஇஐ 3ல் இப்போ ஐ சொல்கிறோம். ஐ ஓடை கூட்டல் ஓரம். டைனா என்னது? இட்டு கூட்டல் ஐ டை. அப்போ அந்த ஐ வந்துருச்சா? அந்த ஐனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யகரம் வந்திருக்குன்னு சொல்கிறோம். ஓடை யோரம். அப்போ அந்த யகரம் வர்றதுக்கு காரணம் இங்கே ஐ வர்றதுனால தான். புரியுதா? அப்போ அவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம கற்றுக்கிறதுக்கு தமிழில். அடுத்தது இப்போது இஇஐ அப்படி வந்தால் நம்ம வந்து என்ன பண்ணணும்? யகரம் சேர்த்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது மொத்தம் 12 எழுத்து இருக்குது. இதில் உயிர் எழுத்தில் 12 எழுத்து இருக்குது. அதில் இஇஐ போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்குது? 9 இருக்குது. கரெக்டாக? இந்த 9 எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இவ்வுங்கிறது சேரும். நல்லா புரியுதா? இந்த 3 எழுத்து மட்டும் இறுதியாக வந்துச்சுன்னா அது கூட யகரம் வரும், எய்ங்கிறது வரும். இதுவே அது இல்லாமல் மீதி இருக்கிற ஆ அப்படிங்கிறது, ஆங்கிறது, ஊ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வகரம் தான் வரும்னு சொல்கிறாங்க. புரியுதா? பார்க்கலாமா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். பாருங்கள், பல கூட்டல் உயிர். இல்லு கூட்டல் ஆதனல்லா. அப்போ இங்கே என்ன இருக்குது? இறுதியாக ஆங்கிறது இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்னது? சேர்த்து எழுதும் போது பல உயிர். அப்போ என்ன ஆயிடுச்சு? இவ்வுன்னு வருதா? பல உயிர். இவ்வு கூட்டல் வா தான், இவ்வு கூட்டல் ஆ தான் வா. அப்போ அந்த இவ்வு சேர்றதுனால தான் அது ஊவா மாறுச்சு. அடுத்து பா கூட்டல் இனம் அப்படின்னா என்னது? பா. இப்பு கூட்டல் ஆ தான் பா. அப்போது அந்த இடத்துல ஆகாரம் வந்ததுனால இது என்ன ஆயிடுச்சு? இவ்வு வந்துடுச்சு. புரியுதா? இந்த கான்செப்டில் தான் சொல்கிறாங்க. இப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த 12 எழுத்தில் ஃபஸ்ட்டு இஇஐங்கிற 3 எழுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி 9ல் 8 எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வகரம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏன்னு ஒரு எழுத்து மட்டும், ஏங்கிற ஒரு எழுத்து மட்டும் இறுதியில் வந்துச்சுன்னா அதுக்கு யகரமும் வரலாம் வகரமும் வரலாம், எப்படி போட்டாலும் கரெக்டு தான்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதை பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். என்னது? சே கூட்டல் அடி. சேங்கிறது என்னது? இச்சி கூட்டல் ஏ தான் சே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். கரெக்டு தானே? அப்போ இந்த இடத்துல ஏ வந்துருச்சு. ஏக்கு பக்கத்தில் நீங்கள் யகரம் போட்டாலும் ஆன்சர் இருக்குது, வகரம் போட்டாலும் ஆன்சர் இருக்குது. புரியுதா? சே கூட்டல் அடி சே அடி, சே கூட்டல் அடி யகரம் வகரம் எது போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். பட் வேறு வார்த்தையாக வரும். தே கூட்டல் ஆரம் தேவாரம். அதாவது இவ்வு போட்டிங்கன்னா, எய் போட்டிங்கன்னா தேயாரம் அப்படி போகும்.
இவனே கூட்டல் அவன். ஸோ அதே கான்செப்ட் தான், புரியுதா? அப்போ ஏகாரத்துக்கு மட்டும் இப்போ 3ஆக பிரிக்கிறோம் நம்ம. ஐ வந்தால் எகரம் வரும். அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஐ தவிர வேறு எது வந்தாலும் வகரம் வரும். ஏ வந்தால் மட்டும் எகரமும் வரலாம் வகரமும் வரலாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதுதான் வந்து நன்னூலில் இந்த பாடல் வரி கூட உங்களுக்கு கொஷினாக கேட்கலாம், புரியுதா? இந்த பாடல் வரியை டேரெக்டாக உங்களுக்கு கொஷினாக கேட்கலாம், எந்த நூல் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு க்ளூ தரேன், இலக்கணம் சம்மந்தப்பட்ட பாடல் வரி எது கேட்டாலும் அது நன்னூல்னு எழுதுங்க. ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிற இலக்கணம் எல்லாமே கொடுத்தது நன்னூல் தான். நன்னூலுங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? தொல்காப்பியத்துலேருந்து உருவான நூல். ஆனால் இலக்கணம் இன்றைக்கி நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நன்னூலில் இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அப்போ இப்போ நம்ம படித்தோம்ல ஒரு உடம்படுவையில் 3 பார்ட்டு, அந்த 3மே ஒரு பாடல் வரியாக இருக்குது பாருங்க. ஐவலி எவ்வும் ஏனை உயிர்வலி வவும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஐவலி எவ்வும் அப்படின்னா என்னது? ஐ வந்தால் எகரம் வரும். ஏனைய மற்ற இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா வவ்வும்னா வகரம் இவ்வு வரும். அடுத்து ஏமுன், ஏக்கு முன்னாடி இருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும். புரியுதா? அதுதான் இப்போ நம்ம பார்த்ததை அப்படியே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கொஷின் கூட இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னா, காலம் கடந்த பெயரெச்சம் என்பதே வினைத்தொகை அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நன்னூலில் இருக்கிற ஒரு பாடல் வரி. காலம், இது ஒரு சிங்கிள் கொஷினாகவும் கேட்கலாம். காலம் கடந்த பெயரெச்சமே டேஷ் எனப்படும் அப்படின்னா பெயரெச்சம்னு போட்டு போயிடுவாங்க ஆன்சர். அது கிடையாது, வினைத்தொகையோட கேள்வி தான் அப்படி கேட்பாங்க. புரியுதா? ஓகே, அடுத்து வந்து குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர புணர்ச்சினா என்ன? அதாவது குற்றியலுகர புணர்ச்சினாலே நிலைமொழியோட கடைசி எழுத்து குசுடு துபுரில் ஏதாவது ஒரு எழுத்தாக இருக்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குற்றியலுகர புணர்ச்சி. இப்போ பாருங்கள், வட்டு கூட்டல் ஆடினான், அதில் நிலைமொழியோட இறுதி எழுத்து டு பாருங்கள், குசுடு டு வந்துருச்சா? அப்போ இது கண்டிப்பாக குற்றியலுகர புணர்ச்சி தான். இப்போது இந்த டு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் வர்ற வறுமொழியில் இருக்கிற வார்த்தையோட முதல் எழுத்து வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா உயிர் எழுத்தாக இருக்கும். அந்த உயிரெழுத்து என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற குற்றியலுகத்து கூட சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு மெய்யெழுத்தாக மாறிடும். புரியுதுங்களா? அப்படி மாறி அது என்னவா மாறிடும் அப்படின்னா அந்த உகரம் கெட்டு போயிடுச்சுன்னா உகரம் கெட்டு போயிடும். அதாவது என்னது? டூங்கிறது கெட்டு போய் டாவாக மாறிடுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. குற்றியலுகர புணர்ச்சினா அந்த மாதிரி மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம 6th புக்லேயே படித்தது தான், இதில் வேறு ஒன்றும் வித்தியாசமான விஷயம்லாம் அவங்க கொடுக்கல. குற்றியலுகரம் மட்டும் கிடையாது, முற்றியலுகரம்னால என்னது? முற்றியலுகரம்னா குசுடு துபுரை தவிர மற்ற எந்த உகரம் வந்தாலும் அது வந்து முற்றியலுகரம்னு தெரியணும். பாருங்கள், உறவு கூட்டல் அழகு அப்படின்னா என்னது? குசுடு துபுரில் இந்த கிடையாது. அப்போது இது என்னது? இது ஒரு முற்றியலுகரம் அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு போதும். இதை போய் நம்ம வந்து நிறைய பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று 6th புக்லேயே கொடுத்துருப்பான், இப்படி ஒரு வார்த்தை கொடுத்துட்டோ இல்லை அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. புரியுதா? அப்படி கேட்கும்போது அது புணர்ச்சியிலேயே தான் இருக்கணும் கண்டிப்பாக. அதுவும் குற்றியலுகர புணர்ச்சியாக தான் இருக்கும். குற்றியலுகர புணர்ச்சிங்கிறது 6 வகை இருக்குது மொத்தம். வன்தொடர், குற்றியலுகரம், மென்தொடர், இடைத்தொடர், உயிர்த்தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர் அப்படின்னு ஒரு 6 வகையாக பிரிப்பாங்க. அது என்ன அப்படின்னா வன்தொடர்னா என்னது? வல்லின எழுத்துக்கள் தான், கசட தபர. மெல்லினம்னா என்னது? கணன நமன. இடையினம்னா எரல வளல, இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வரும். அப்போது இப்போ நாக்கு, குற்றியலுகர சொற்கள் இருக்கு இல்லையா? குற்றியலுகர எழுத்து கூ அப்படின்னு முடியுதா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? கா இருக்குது, இக்கு. அப்போ இது என்ன? அது வன்தொடர் குற்றியலுகரம். எப்பயுமே இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அந்த குசுடு துப்ரு இருக்கு இல்லையா? அது கடைசியாக இருக்கிற எழுத்தாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சு அது எதில் வருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோன்னா அந்த தொடர் குற்றியலுகரம். இப்போ இது வந்து வல்லின எழுத்துங்கிறனால இது வன்தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்தாக இருந்தால் மென்தொடர், இடையின எழுத்துனா இடைத்தொடர் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே உயிர் தொடர்னா என்னது? அது ஒரு உயிர்மை எழுத்தாக வந்திருக்கும். புரியுதா? இப்போ பாருங்கள், குசுடு துபுரு வந்துருச்சு. அந்த கூக்கு முன்னாடி இருக்கிறது தூ, இத்து கூட்டல் ஊ தான் வந்து தூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? அப்போது தூ அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இத்து கூட்டல் ஊங்கிறது தூ. அப்போ இது என்னது நம்ம சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு உயிர்மை எழுத்து. அப்போ இது ஒரு உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். எஃகு அக்துனா குசுடு துபுருக்கு முன்னாடி இருக்கிறது அக்கு இருந்துச்சுன்னா ஆயுதத்தொடர். நெடில் தொடர்னா குசுடு துபுருக்கு முன்னாடி நெடில் எழுத்து இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வச்சு தான் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வந்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்கலாம். புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு எப்படி வைக்கலாம்? ஒரு 3 ஆப்ஷன், நாக்கு, வகுப்பு, மார்பு, இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டால் மார்புன்னு சூஸ் பண்ண தெரியணும். ஏன்னா நாக்கு, வகுப்பு 2 வார்த்தையும் வன்தொடர் குற்றியலுகரம், மார்புங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம். அதனால் இதுதான் பொருந்தாதது அப்படின்னு உங்களுக்கு எடுக்க தெரியணும்.
இவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கடுத்து மெய்மயக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு போயிடலாம். மெய்மயக்கம்னா என்னென்னா, இப்போது நம்ம வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வல்லினம் மிகுதல் அப்படின்னா என்னது, காச தாப இது மட்டும்தான் வந்து வல்லெழுத்துக்களாக வந்து மிகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா வல்லினம் மிகுதல் அப்படிங்கிறது அதுதான் மீனிங், வல்லெழுத்துக்கள் மிகுதல் வல்லினம் மிகுதல். அந்த மாதிரி மெல்லின எழுத்துக்களும் ஒரு சில இடங்களில் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கா ஞா நா மா இந்த 4 எழுத்துக்கள் வந்து வல்லின எழுத்து மாதிரியே மெல்லின எழுத்துக்களும் வந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கெல்லாம் மிகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்ன அப்படின்னா மெய்மயக்கம். புரியுதா? எங்கெல்லாம் மிகலாம் அப்படின்னா, நிலைமொழி எகரமாக முடிஞ்சது அப்படின்னா, நிலைமொழி எகரமாக முடிஞ்சது அப்படின்னா அந்த சொல்லில் கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னா மெய்மயக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கா ஞா நா மா இந்த 4ல் ஏதாவது ஒரு எழுத்து வருமா பாருங்கள். நிலைமொழி எகரத்தில் முடியுதா, மெய் கூட்டல் மயக்கம், மெய் மயக்கம். இம்மு மா ரெண்டுமே வந்து என்னது மெய்யெழுத்தில் வர்றது. அதுக்கடுத்து இஞ்சி ஞா இதுவும் மெய்யெழுத்து, இந்து நா. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒன்றா வர்றது காசா தாபா மட்டும்தான். அதே ஒற்றெழுத்து கூட ஒரே இடத்துல 2 எழுத்து ஒன்றா வரும் பாருங்கள். உயிர் எழுத்தைங்கிற வார்த்தையில் இத்து தை, புரியுதா? அப்போது கசதாபா மட்டும்தான் அந்த மாதிரி வரும். ஆனால் மெய்யெழுத்துக்களும் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, அதாவது இந்த என்னது மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்க்குறோமா, அந்த மாதிரி அந்த மாதிரி வல்லின எழுத்து மாதிரி மெல்லின எழுத்தும் வரும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 2வது என்னது, வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலைனா என்ன அப்படின்னா, இப்போது இங்கே பாருங்கள், இப்போது இந்த குழல் சிறை இப்போ எகரம் முடியுது வரும் நிலைமொழியில் எகரம் முடிஞ்சால் அந்த மாதிரி சொற்கள் கூட பின்னாடி வர்ற வார்த்தை கூட என்ன வரலாம் அப்படின்னா ஒற்றெழுத்தா இந்த மெய் மயக்கம் அப்படிங்கிறது வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வருமொழியை வச்சு சொல்கிறாங்க. வருமொழியில் நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போது வருமொழியில் இங்கே என்ன இருக்குது, இங்கா நாமா அதுதான் இங்கெல்லாம் இருக்குது. இங்கா ஞாமா இது 3 வருமொழியில் இருக்கிறனால இது ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியுது. ஆனால் இங்கே வருமொழியில் என்ன இருக்குது, காசா கூ சி கா கீன்னு இருக்குது. இதுதான் வேற்றுநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுநிலைனா இந்த மெய்யெழு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெல்லின எழுத்து இருக்காது. காசா தாபா இதெல்லாம் என்னது வல்லின எழுத்து. அப்படி வந்துச்சுன்னா அது வேற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது கூட புணரும் போது யாரா லா மட்டும் வரும்னு சொல்கிறாங்க, மெல்லினம் வரும். இப்போ வேய் கூட்டல் குழல் வேய்ங்குழல் அப்படிங்கிறது வரும். புரியுதா? இந்த இங்கு கூட இன்னொரு மெய்யெழுத்து வரும், அது வந்து எகரம். அதே மாதிரி இந்த இஞ்சி கூட இன்னொரு மெய்யெழுத்து வரும். ஒரே இடத்துல 2 மெய்யெழுத்து வரவே வராது. பட் ஆனால் எங்கே வரலாம், வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் யார் ராலாக்கு முன்னாடி வரலான்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதுக்கடுத்து புலி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவை பெயருக்கு முன்னாடி வல்லெழுத்துக்களும் மிகும். வல்லெழுத்துக்கு மட்டும் இல்லாமல் மெல்லெழுத்தும் மிகும்னு சொல்கிறாங்க. புலி கூட்டல் கறி புளிங்கறி, புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு வருதா, இங்கு இஞ்சிங்கிறது வருது. அடுத்து உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு அப்புறமும் வந்து மரப்பெயர்களுக்கு முன்னாடியும் வருமா, மா கூட்டல் பழம். ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதனால் அது கூட வந்து இம்மு வருதா, மாம்பழம். வில கூட்டல் காய் விலங்காய். நேற்று கேட்டேன்னா வில கூட்டல் காய் விலங்காய் பிரித்து எழுதுக, வில கூட்டல் காய். அடுத்து பூங்கிற பெயருக்கு முன்னாடி வல்லினம் மிகும். பூங்கொடி பூஞ்சோலை பூந்தொட்டி இது எல்லாமே. இவ்வளோதான். புரியுதா? இந்த மேட்சிட்டை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட நமக்கு வந்து இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது.